சிஆர் ஸ்கோர் இன்னைக்கு நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் கண்டக்ட் பண்ண இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு தான் போயிருந்தோம். இந்த ரைடு நம்ம ரெகுலராக ரைட் பண்ணுற பிஆர்சி கிளப், அதாவது புல்மேன் ரைடிங் கிளப்ல இருந்து தான் நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். இந்த ரைடுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 6:30 வந்துட்டு இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட பஞ்சுவாலிட்டி பற்றி தான் தெரியுமில்ல, 7:30 தான் வந்து நம்ம ரீச் ஆனோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தோம்னா நம்ம இந்த ரைடை மிஸ் பண்ணியிருப்போம். இந்த ரைடில் உமன் ரைடர்ஸ் அண்ட் கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு போகிற லொக்கேஷன் எதுனா ஃபோர்ட் ஆஃப் பேட்ரியாட்டிசம், ப்ரொனன்சியேஷனே வர வைக்குதுங்க, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் போகிறோம். இந்த ஃபோர்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் கேஜி சாவடியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம பைக்கு பார்க் பண்ணிட்டு ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே நமக்கு பேட்ச் அண்ட் ஃபுட் கார்டு கொடுத்துருந்தாங்க. சோறு தான் முக்கியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இங்கேயே முடிச்சிட்டோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட உள்ளே போய் ஃப்ளாக் ஏற்றிட்டு நேஷனல் ஆந்தம்லாம் பாடி முடிச்சுட்டு குரூப்பாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட் 2 கேம் கண்டக்ட் பண்ணிச்சு. 2வது கேமில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா ஸ்லோ ரேசிங். ஸோ நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம், தோத்துட்டோம். செகண்ட் கேம் வந்து தக்காஃபாரு. கேம் ஸ்டார்ட் ஆகி 5 செகண்டில் கேம் முடிஞ்சுங்க. ஸோ கை 2 பிஞ்சு 2 சைடு விழுந்துட்டாங்க. ஸோ இந்த கேம்லாம் முடிஞ்ச கையோட ராயல் என்ஃபீல்டு இருந்து சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்று இந்த வாட்டர் பாட்டில், இன்னொன்று வந்து ஸ்டிக்கரு. ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டிவான வீடியோஸ்க்கு சேலஞ்ச் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.